அடிமாலி லட்சம் வீடு நகரில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கடந்த 28 நாட்களாக நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அடிமாலி கிராம பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய போதும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததை தொடர்ந்து இந்த குடும்பங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், நோயாளிகள் உட்பட உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அடிமாலி லட்சம் வீடு நகரில் பாதிக்கப்பட்டவர்கள் அரசின் நீதி மறுப்புக்கு எதிராக போராட்ட முறையை மாற்றியுள்ளனர். கடந்த ஜூன் 25ஆம் தேதி 17 குடும்பங்கள் விபத்து நடந்த பகுதியில் போராட்டத்தை தொடங்கினர். மழை அதிகரித்ததோடு மாவட்ட ஆட்சிக்குழுவின் உத்தரவுப்படி போராட்டம் அடிமாலி பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு மாற்றப்பட்டது. விபத்து நடந்து 9 மாதம் கடந்தும் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் மக்களை முழுவதுமாக புறக்கணிப்பதாக இவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போன் அழைத்தால் கூட எடுப்பதற்கோ பதிலளிப்பதற்கோ மாவட்ட ஆட்சியர் தயாராகவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய கம்பெனியில் இருந்தாவது தகுதியான நஷ்டஈடு கிடைக்க வேண்டும் என்றும் இவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 15 நாட்களுக்குள் தீர்மானம் எடுப்பதாக கூறிய எம்பியும் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவரும் கொடுத்த வாக்குறுதியின் கால அளவு முடிவு பெற்றது. ஆனால் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் போன் அழைத்தால் கூட எடுப்பதில்லை. കുട്ടികളെ പോലെ ഞങ്ങൾ തെരുവിൽ ഇറക്കി വിട്ടിട്ട് കണ്ണടച്ച് ഇരുട്ടാക്കി നടക്കുന്ന അധികാരികൾ ഇത് കണ്ടില്ല എന്ന് നടിച്ചു നടക്കുന്ന അധികാരികളോടാണ് പറയുന്നത്. ഇനി ഈ സമരം ഈ രീതിയിലല്ല, ഇതിൽ മുമ്പോട്ട് ഘടിപ്പിക്കാൻ ഈ സമരസമിതി കഴിയും. ഞങ്ങൾ അടിച്ചമർത്താൻ നിങ്ങൾ ശ്രമിക്കേണ്ട. അതിനുള്ള യാതൊരുവിധ കാര്യവും നിങ്ങളുടെ കയ്യിലില്ല. ഞങ്ങൾ ഈ സമരവുമായി മുന്നോട്ട് തന്നെ പോകും. എത്രയും പെട്ടെന്ന് തീരുമാനം ഉണ്ടാക്കി തരണമെന്നാണ് ഈ സമരസമിതിക്ക് അറിയിക്കാനുള്ളത്. 28 நாட்கள் கடந்த போதும் தங்களுடைய மறுவாழ்வு குறித்து அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இந்த குடும்பங்கள் தெரிவித்துள்ளனர். அமைச்சரவை கூட்டத்தில் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் வாக்குறுதி அளித்த போதும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக ഇവர்கள் தெரிவித்துள்ளனர். സമരം തുടങ്ങിയതോടെ ഞങ്ങൾ പറയുകയാണ്, ഞങ്ങളുടെ അക്കൗണ്ടിലേക്ക് ഇനി ഞങ്ങൾക്ക് അർഹിക്കുന്ന ഞങ്ങളുടെ അവകാശം ഞങ്ങളുടെ അക്കൗണ്ടുകളിലേക്ക് ഇനി വരാതെ ഞങ്ങൾ ഈ പട്ടിണി സമരം അവസാനിപ്പിക്കില്ല. ഇവിടെ കിടന്ന് പട്ടിണി കിടന്ന് മരിക്കേണ്ടി വന്നാലും ഞങ്ങൾ ഒരാളല്ല, ഞങ്ങളിൽ ഉൾപ്പെടുന്ന 17 കുടുംബക്കാരും ഞങ്ങൾ പട്ടിണി സമരത്തിലേക്ക് കടന്നിരിക്കുകയാണ്. തീർച്ചയായിട്ടും അധികാരികളുടെ ഭാഗത്തുനിന്ന് ഇനിയും ഒരു തീരുമാനം ഉണ്ടായില്ല എന്നുണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ ഈ വരാന്തയിൽ കിടന്ന് തന്നെ പട്ടിണി കിടന്ന് മരിക്കാൻ തന്നെയാണ് ഞങ്ങളുടെ തീരുമാനം. கர்ப்பிணிகளும் குழந்தைகளும் வயதானவர்களும் உட்பட குளிரிலும் மழையிலும் இங்கு உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசின் பாகத்திலிருந்து சாதகமான தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடரவும் இவர்கள் தீர்மானித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.